ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், ஒயிட் கலர் த்ரெட்டு சில்க் த்ரெட்டை வச்சு ரெண்டாவது சாம்ஸ் எடுத்திருக்கேன். ரெட் கலர் சாம்ஸு ரெண்டையும் வச்சு நம்ம வந்து லாங் ஹாரம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த த்ரெட்டை வந்து 3 டைம்ஸ் வந்து சுற்றிட்டு நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், நம்ம வந்து ஜடை எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். இது வந்து நல்லா லாங்காக வந்து பின்னிக்க போகிறோம். நான் லாங்காக பின்னினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சாம்ஸை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து எதுக்காக நம்ம சாரீக்கு வந்து மேட்ச் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். சாரீஸ் வந்து நம்ம வேர் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒயிட்டில் வந்து நமக்கு வந்து ஜுவல்லரிஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்மளே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சில்க் த்ரெட்டு தான் இது. சில்க் த்ரெட்டை வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னிக்க போகிறேன். கரெக்டாக லாங்காக பின்ன போகிறேன். லாங்காக பின்னதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பிசிறு இல்லாமல் கரெக்டாக ஷைனிங்காக வரணும். அந்த மாதிரி வந்து நம்ம பின்னிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இது இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ லாங் வந்து வேணும். இந்த லாங் ஹாரம் வந்து திரும்பவும் அந்த வந்து நம்ம பின்னதுக்கப்புறமா இந்த சாம்ஸை வந்து அழகாக நம்ம வந்து இதில் ஒட்டிக்க போகிறோம். பாருங்கள், இந்த க்ளூ வச்சு ஒட்ட போகிறோம். க்ளூ வச்சு ஒட்டும்போது நல்லா வந்து இது வந்து த்ரெட்டுன்றதுனால வந்து நம்ம ஜுவல்லரி மேக் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம பேங்கில் வந்து த்ரெட்டு தான், த்ரெட்லேயே வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டும்போது நல்லாவே ஒட்டிக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். இதில் நல்லா நம்ம ஸ்டிக் பண்ணி கம்மு வச்சு நல்லா ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறமா வந்து சரி, நமக்கு வந்து திரும்பவும் நம்ம வந்து இதை தைச்சிக்கணும் அப்படின்னாலும் தைக்கலாம். ஊசி வச்சு மறுபடியும் நம்ம வந்து ஒட்டினதுக்கப்புறமா நம்ம தைச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம ஒட்டினதுக்கப்புறமா நம்ம தைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் தைச்சிக்கலாம். பாருங்கள், ஒன்று ஒன்றா ஒட்டிக்க போகிறோம். இது வந்து எந்த பக்கம் எது வரும்னு நம்ம பார்த்துக்கணும். இந்த சாம்ஸ் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி டிசைன்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து அழகாக நம்ம லெஃப்ட் சைடு எது ஒட்டணுமோ அதையும், ரைட் சைடு என்ன வருமோ அந்த மாதிரி வந்து நம்ம மாற்றி மாற்றி அழகாக ஒட்டிக்கணும். ஒட்டினதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்களாலும் தெரியும், நல்லா ஸ்டிக் ஆகிடும். இது திரும்ப வந்து நீங்கள் வந்து தைக்கணும் அப்படின்னாலும் தைச்சிக்கலாம். இந்த ஜுவல்லரி வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இது சாரீக்கு வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இது மேட்சிங்காக கம்மல் வந்து நம்ம வந்து நார்மலாக ஜிம்காஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்மல் இது இல்லை, இதுக்கு செட்டாக கம்மல் வேணால் நம்ம அடுத்த வீடியோவில் கூட நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி திங்ஸ் வந்து எங்கே வாங்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் பாரிஸில் தான் வாங்குகிறேன். பாரிஸில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி திங்ஸ் வந்து எங்கே கிடைக்கும்னு கேட்டாலே நார்மலாக அட்ரஸ் சொல்லிடுவாங்க அவங்களே. இல்லை சப்போஸ் உங்களுக்கு அட்ரஸ் வேணும் அப்படின்னாலும் நான் வந்து லிங்க்கில் வந்து நான் கீழே வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் சப்போஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் கொரியர் மூலிமா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து நேராக வாங்கணுன்னாலும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். நான் அட்ரஸ் உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த கார்டையே, விசிட்டிங் கார்டையே உங்களுக்கு வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய வாங்கி வீட்டில் வச்சுட்டு நீங்களே பண்ணிக்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சாரீக்கு மேட்சிங்காக பண்ணிக்கலாம், சுடிதாருக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி வந்து ஜுவல்லரிஸ் வந்து நம்ம சேனல்லே வந்து நிறைய ஜுவல்லரிஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்லரியை வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்து கூட நீங்களே வந்து நீங்கள் அந்த வீடியோ காமிச்சியோ இல்லை அந்த ஃபோட்டோஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஃபோட்டோஸ் காமிச்சியோ நீங்கள் கடையில் வாங்கிட்டு அதே மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், நான் ஓனாக டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஓனாக கூட பண்ணிக்கலாம். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து எங்களுக்கு வளையலோ இல்லை இந்த மாதிரி செயின்ஸ் இந்த மாதிரி பண்ணி தருவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பண்ணி தருவோம். இல்லை அர்ஜென்ட்டு 2 நாளில் வேணும், 1 நாளில் வேணும், பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக பண்ணி தருவோம். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்குறோம். சரி, அதனால் நீங்கள் வந்து எப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஜுவல்லரிஸ் மேக் பண்ணணும், ஜுவல்லரிஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைனில் வேணாலும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ எனக்கு இந்த மாதிரி மாடலில் வேணும், இந்த மாதிரி பண்ணித்தரணும், இந்த சாரீக்கு மேட்சாக வேணும், இந்த சுடிக்கு மேட்சாக வேணும் அப்படின்னா கூட நம்ம பண்ணித்தரோம். ஆரி ஒர்க்கும் நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆரி ஒர்க்கு சம்மந்தமாகவும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம், நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து டிசைன்ஸ் வேணும்னா கேட்கலாம், நாங்கள் பண்ணித்தருவோம்.
பாருங்கள். இப்போ வந்து இதை சாம்ஸ் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டோம். ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டிசைனு. இப்போ வந்து இந்த கடைசியில் நம்ம வந்து நூல் சுற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்த வந்து ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதில் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த நூலை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு த்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி சுற்றி நம்ம சுற்றிட்டு போகிறோம். கம்மு ஃபஸ்ட்டு அதில் அப்ளை பண்ணிக்கணும். அது ஃபுல்லாக நல்லா டைட்டாக சுற்றிட்டே வரணும். அப்படி சுற்றினா தான் நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் நல்லா வரும். கம்மு ஒட்டி இருக்கணும். கம்மு மேலே அந்த நூலை சுற்றும் போது தான் நமக்கு வந்து நல்லா அந்த ஸ்டிக்காகி வரும். நல்லா பாருங்கள், நான் சுற்றிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அந்த ஸ்டோன் விழவே இல்லை பாருங்கள். நல்லா அது வந்து ஒட்டிடுவாங்க. அது நூல் தானே, நூலுன்றதுனால வந்து நல்லாவே ஒட்டிக்கும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, திரும்ப தைக்கணுமோ அப்படின்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு விழுந்துரும் அப்படிங்கிற பயம் இருந்தால் மட்டும் நீங்கள் தைச்சிக்கலாம். பாருங்கள், திரும்ப அதில் வந்து நம்ம வந்து ஒரு ரிங்கை போடுறோம். ரிங்கை வச்சுட்டு தான் நம்ம சுற்ற போகிறோம். மறுபடியும் ரிங்கை வச்சுட்டு சுற்றும்போது இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிடும். ரிங்கு வந்து வெளியில் வராத அளவுக்கு நம்ம அழகாக டைட்டாக சுற்றிக்க போகிறோம். சுற்றினதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ரோப் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் அந்த ரிங்கு போடுறோம். ரோப் வந்து நம்ம அழகாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், விழலை பாருங்கள் ஸ்டோனு. இப்போ அந்த பக்கமும் அதே மாதிரி சேமாக தான் நம்ம சுற்றணும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற நூலை வச்சு நம்ம அந்த பக்கம் வந்து நம்ம சுற்ற போகிறோம். பாருங்கள், அது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. திரும்பவும் கம்மு போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க நூலை. இப்போ பாருங்கள், இப்போ இந்த நூல் எடுத்து அதில் ஒட்டிட்டு இப்போ நம்ம அதை சுற்றிட்டே வர போகிறோம். நல்லா டைட்டாக தான் சுற்றுறேன் பாருங்கள். நல்லா டைட்டாகவே சுற்றுறேன். இப்போ இந்த ரிங்கை வந்து மறுபடியும் இன்னொரு ரிங்கு இந்த பக்கம் போடணும். ரெண்டு பக்கமும் 2 ரிங்கு போட்டால் தான் நம்ம ரோப்பு ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த ரிங்கையும் நம்ம அதில் போட போகிறோம். ரிங்கு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா டைட்டாக சுற்ற போகிறோம். டைட்டாக சுற்றிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கம் ஃபினிஷிங் ஒரே மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் கரெக்டாக இருந்தால் ஜுவல்லரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபினிஷிங் மட்டும் நல்லா கொடுத்துருக்கோங்க. எப்போவுமே ஜுவல்லரி மேக் பண்ணும்போது ஃபினிஷிங் மட்டும் கரெக்டாக நல்லா இருக்கணும். பாருங்கள், இவ்வளோ நேரம் பண்ணியும் பாருங்கள் ஜுவல்லரி எதுவுமே ஆகலை. நம்ம எப்படி ஒட்டினோமோ அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், இப்போ ரோப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ரிங் எடுங்க, அதுலேயும் மறுபடியும் அந்த ரிங்குக்குள்ளே இன்னொரு ரிங்கு போட்டு அதில் இந்த ரோப்பை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் ஒரு ரிங்கு, அந்த ரிங்கில் ரோப்பை வந்து இப்போ நம்ம அழகாக அதை உள்ளே விட்டுட்டு இப்போ டைட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஜுவல்லரி வந்து நீங்களே வீட்டில் அழகாக பொறுமையாக ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி சாம்ஸ் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை. உங்கள்கிட்ட என்ன மாதிரி திங்ஸ் இருக்கோ, இல்லை மணி வச்சு பண்ணலாம். மணி வச்சு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த மாதிரி பண்ணுங்களா. ஆரி ஒர்க் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம வீடியோவை நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.